சென்னையில் இருந்து புதுச்சேரி சென்ற கடலோர காவல்படை விமானம் மாயமானது. டோர்னியர் ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானத்தில் 3 பேர் இருந்தனர். கடலூர் அருகே கடலில் 27 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் விமானம் பறந்தபோது தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. திங்களன்று நள்ளிரவு முதல் ரேடார் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக திருச்சி விமான நிலைய கட்டுப்பாட்டறையில் இருந்து தகவல் வந்துள்ளது. காணாமல் போன விமானத்தை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடக்க இருந்த ஆம்லா ஆபரேஷன் ஒத்திவைக்கப்பட்டது. செவ்வாயன்று காலை 6 மணிக்கு துவங்கி புதன்கிழமை மாலை 6 மணி வரை ஆம்லா ஆபரேஷன் நடப்பதாக இருந்தது. ஆனால் கடலோர காவல்படை விமானம் காணாமல் போன தகவல் வந்ததை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது. இது எப்போது துவங்கும் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்கேநகர் இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய புதன்கிழமையன்று கடைசி நாள். ஜூன் 10ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் முடிவடையும் நிலையில் அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. ஞாயிறு நிலவரப்படி 22 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் திங்களன்று 5 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதன்கிழமை மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஆர்கேநகர் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆர்கேநகர் சட்டசபை தொகுதியில் எந்தவித காரணமும் இன்றி எம்எல்ஏ வெற்றிவேல் ராஜினாமா செய்துள்ளார். மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது என்று கூறி வக்கீல் ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 2011ஆம் ஆண்டு ஆர்கேநகர் தேர்தலுக்கு செலவிடப்பட்ட தொகையை வெற்றிவேல் மற்றும் அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதாவிடம் வசூலிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இம்மனு செவ்வாயன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் நெல், அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதில் குடோனின் ஒரு பகுதியில் திடீரென்று தீ பற்றி எரிய துவங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 3500 நெல் மூட்டைகள், 90 சிமெண்ட் மூட்டைகள் மற்றும் காலி சாக்கு பைகள் உட்பட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. தமிழகத்தில் நடந்து வரும் கனிம வள கொள்ளை குறித்து சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி IAS அதிகாரி சகாயத்திடம் புகார் மனு அளித்தார். மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடுகள் குறித்த இறுதிக்கட்ட விசாரணையில் ஈடுபட்டுள்ள அதிகாரி சகாயத்தை அவரது அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சந்தித்தார். அப்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வரும் கனிம வள கொள்ளை குறித்து புகார் மனுவை ஆதாரங்களுடன் சமர்ப்பித்தார். ஆர்கேநகர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து கருத்து தெரிவித்த டிராபிக் ராமசாமி புறக்கணித்த கட்சிகள் ஓட்டளித்து கடமையை நிறைவேற்றுவார்கள் என தெரிவித்தார். வரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த மல்லிகா என்பவர் இது தொடர்பாக தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே உள்ள சாலை விதிகளை தவறாமல் அமல்படுத்த வேண்டும். ஹெல்மெட் அணியாவிட்டால் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யலாம். தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை சந்திப்புகளில் கேமரா வைத்து கண்காணிக்க வேண்டும் என்பது போன்ற உத்தரவுகளையும் தமிழக அரசுக்கு நீதிபதி கிருபாகரன் பிறப்பித்துள்ளார். மத்திய கண்காணிப்பு ஆணையராக KV சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு நிறுவனங்களில் நடக்கும் ஊழல்களை தடுப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் செயல்பட்டு வருகிறது. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் ஆணையர் பொறுப்பு கடந்த 9 மாதமாக காலியாக இருந்தது. அதேபோல தலைமை தகவல் ஆணையர் பதவியும் பல மாதங்களாக காலியாக இருந்தது. இவ்விரு பதவிகளை நியமிப்பதற்கான பணிகளை மத்திய அரசு துவங்கியது. கடந்த 1ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி, லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோரை உள்ளடக்கிய இரு வெவ்வேறு குழுக்கள் ஆலோசித்து இரு பதவிகளுக்கும் உரிய நபர்களை தேர்வு செய்தது. இந்நிலையில் மத்திய கண்காணிப்பு ஆணையராக KV சௌத்ரியும் தலைமை தகவல் ஆணையராக விஜய் சர்மாவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு திங்களன்று அறிவிப்பு வெளியிட்டது. KV சௌத்ரி மத்திய நேர்முக வரிகள் வாரியத்தின் முன்னாள் தலைவராவார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள இயக்குநர்கள் சங்கத்தில் தற்போதைய தலைவர் டைரக்டர் விக்ரமன், செயலாளர் டைரக்டர் செல்வமணி, பொருளாளர் டைரக்டர் V. சேகர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். 2015-2017 ஆண்டிற்கான தேர்தல் வரும் ஜூலை 5ஆம் தேதி நடக்கவிருப்பதாக தெரிவித்த அவர்கள் வேட்புமனு தாக்கல் ஜூன் 20ஆம் தேதி துவங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடிய வழக்கில் போலீஸ் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர் உட்பட 2 பேர் கைதானார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசார் மடுவுப்பேட் பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்டு இருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் மோட்டார் சைக்கிள் திருடர்கள் என்பது தெரியவந்ததால் போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் மடுவுப்பேட் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் கிருஷ்ணன், அவரது நண்பர் சண்முகம் என்பதும் நகர பகுதியில் 13 மோட்டார் சைக்கிள்களை திருடி இருப்பதும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர். இதில் சுரேஷ் கிருஷ்ணன் புதுச்சேரியில் தற்போது நடந்து கொண்டு இருக்கும் போலீஸ் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில்
திருப்பூரில் மாநகராட்சி கவுன்சிலர் குடிநீர் இணைப்பு வழங்க கட்டாய வசூல் செய்வதாக லோக்சத்தா கட்சியினர் வீடியோ ஆதாரத்துடன் மாவட்ட கலெக்டரிடம் புகார் மனு அளித்தனர். மாநகராட்சியின் 4வது வார்டுக்கு உட்பட்ட குடிநீர் குழாயின் அளவினை மாற்றுவதற்கு பணி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் குடிநீர் இணைப்பு வழங்க பொதுமக்களிடம் அதிமுக வார்டு கவுன்சிலர் விஜயகுமார் எவ்வித ரசீதும் வழங்காமல் பணம் பெற்று வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து லோக்சத்தா கட்சியினர் பணம் பெறுவது குறித்த வீடியோவினை ஆதாரத்துடன் மாவட்ட கலெக்டரிடம் புகார் அளித்தனர். கட்டாய கல்வி திட்டத்தில் ஊழல் நடந்துள்ளதாக கோவை மாவட்ட கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. மதிமுக மற்றும் கல்வி உரிமை குழுவினர் சார்பில் கோவை மாவட்ட கலெக்டரிடம் இம்மனு தரப்பட்டது. மத்திய அரசு வழங்கிய 97 கோடி ரூபாய் வீணாகி உள்ளது என்றும் இதில் பலரும் தவறு செய்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கட்டாய கல்வி திட்டத்தில் பெரும் ஊழல் செய்துள்ளனர். எனவே சட்டத்தில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் மசாலா தின்பண்டங்களை எடுத்து வந்து அவற்றை எரித்து நூதன முறையில் போராட்டம் நடந்தது. கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் குர்குரே உட்பட பல மசாலா தின்பண்டங்களை எடுத்து வந்து அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து செயல் விளக்கம் காட்டி போராட்டம் நடத்தினர். அதில் குர்குரே தின்பண்டத்தில் உள்ள நச்சுத்தன்மையை விளக்கிய போது சில துண்டுகளை தீயிட்டு எரித்து காட்டினர். கொழுந்துவிட்டு எரிந்த தின்பண்டத்தை பார்த்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். நூதன முறையில் நடத்தப்பட்ட இப்போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றி ஜனாதிபதியிடம் பதக்கம் பெற்ற புதுச்சேரி ராணுவ அதிகாரிகளை முதல்வர் ரங்கசாமி பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார். இந்திய ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக புதுச்சேரியைச் சேர்ந்த அதிகாரிகள் ரியர் அட்மிரல் ஆண்ட்ரி அரோமே மற்றும் பிரிகேடியர் உமர் ஃபரூக் ஆகியோரை ஜனாதிபதி பாராட்டி அதிவிசிஷ்ட சேவா பதக்கம் வழங்கி கௌரவப்படுத்தினார். இந்த அதிகாரிகளை புதுச்சேரி அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் பாராட்டி நினைவு பரிசு மற்றும் காசோலை வழங்கி கௌரவித்தார். திருப்பூரில் தனியாருக்கு சொந்தமான பழ குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பழங்கள் வீணாகின. திருப்பூர் கேஎஸ்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே பழ மார்க்கெட் உள்ளது. இப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடோனில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாம்பழங்கள், பலாப்பழங்கள் வைக்கப்பட்டிருந்தன. திங்களன்று இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் வந்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதற்குள் அங்கிருந்த பழங்கள் தீயில் கருகின. அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நடந்த இவ்விபத்து பீதியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் ரேஷன் கடையை மாற்றுவதை கண்டித்து குடும்ப அட்டையை ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்கோவில் நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளாக 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வந்தனர். இந்நிலையில் மேலும் அதிகமான தூரத்தில் உள்ள ரேஷன் கடைக்கு மாற்றியுள்ளனர். தங்கள் பகுதியிலேயே அத்தியாவசிய பொருட்களை பெறும் வண்ணம் புதிய ரேஷன் கடை அமைக்க வலியுறுத்திய பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட கலெக்டரை சந்தித்து ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் பரபரப்பு ஓய்ந்தது. பிறந்த மறுநாளே ஆண் குழந்தையை 4500 ரூபாய்க்கு விற்ற சம்பவம் திரிபுராவில் நடந்துள்ளது. திரிபுரா மாநிலம் கோவாய் மாவட்டத்தில் உள்ள குக்கிராமத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித் தண்டி. பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவருக்கு 3 குழந்தைகள். இந்நிலையில் இவரது மனைவிக்கு 2 தினங்களுக்கு முன் 4வதாக ஆண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே வறுமையில் வாடும் இந்த தம்பதியர் பிறந்த மறுநாளே குழந்தையை விற்றனர். பொருளாதார நிலை மிக மோசமாக இருந்ததால் குழந்தையை விற்றதாக ஒப்புக்கொண்ட ரஞ்சித் தண்டி, குழந்தையை வாங்கியவர்கள் அதை நல்ல முறையில் வளர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக உருக்கத்துடன் கூறினார். 4500 ரூபாய்க்கு ஆண் குழந்தை விற்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து திரிபுரா மாநில அரசின் குழந்தைகள் நலத்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. நாகை பகுதியில் கோலா மீன் சீசன் துவங்கியுள்ளது. பறக்கும் மீன்கள் என்றழைக்கப்படும் கோலா மீன்கள் சித்திரை மாதம் முதல் ஆனி மாதம் வரை மட்டுமே கிடைக்கும். இந்த வகை மீன்கள் கடலில் அதிவேகத்துடன் பாய்ந்து செல்லும் தன்மை கொண்டது. தற்போது கோலா மீன்களின் சீசன் துவங்கி உள்ளதால் மீன் பிரியர்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். 3 மாதங்கள் மட்டுமே இந்த மீன் கிடைப்பதால் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் நாகை கடற்கரைக்கு வந்துள்ளனர். மாலை நேரத்தில் மட்டுமே கோலா மீன்கள் விற்கப்படும் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். கோவை வேளாண் பல்கலைக்கழகம் மரவள்ளி கிழங்கு அறுவடையில் கிழங்கு சேதாரத்தை தவிர்க்க புதிய இயந்திரத்தை அறிமுகம் செய்து உள்ளது. வளர்ந்து வரும் நவீன யுகத்தில் விவசாயத்துறையில் ஏற்பட்டுள்ள ஆட்கள் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கோவை வேளாண் பல்கலைக்கழகம் புதிய வேளாண் கருவிகளை கண்டுபிடித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு மரவள்ளி கிழங்கு அறுவடை கருவியினை கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு அளித்துள்ளது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கருவி மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் பெரிய உதவியாக இருக்கும் என்றும் கிழங்குகளை மிக எளிதாக சேதாரமின்றி அறுவடை செய்து தந்துவிடும் என வேளாண் துறை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 20,224 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,528 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 37,155 ரூபாயாக இருந்தது. தனது அடுத்த படத்திற்கும் நடிகை சமந்தாவை நடிகர் தனுஷ் சிபாரிசு செய்துள்ளார். வேலையில்லா பட்டதாரி 2இல் நடிகை சமந்தா, தனுஷ் ஜோடி சேர்ந்துள்ளனர். காதலன் காதலியாக மட்டுமின்றி கணவன் மனைவியாக
இருந்ததாகவும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிவிட்டதாம். இதனால் வெற்றிமாறன் இயக்கும் தனது அடுத்த படத்திலும் சமந்தாவை தனுஷ் பரிந்துரை செய்துள்ளார். இயக்குனர் வேல்ராஜ் இயக்கும் வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படம் VIP 2 என்று அழைக்கப்படுவதோடு தனுஷ் சமந்தா இருவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டனராம்.